வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம இன்ஸ்டன்ட் ரச பவுடர் செய்ய போகிறோம். புளி கூட நீங்கள் கரைச்சி ஊற்ற தேவையில்லை. ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் ரெடி. தக்காளி பழம் மட்டும் போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா ரசம் ரெடி. சூப்பாகவும் நீங்கள் குடிக்கலாம். இது கொள்ளு சேர்த்துருக்கிறதுனால வெயிட் குறைக்கவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கொள்ளு ரச பவுடருக்கு 1 கப் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க. நான் 50 கிராம் கப்பில் எடுத்திருக்கேன். 1 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் மல்லி, 1/2 கப் கொள்ளு. மிளகாய் ஒரு 8 மிளகாய் எடுத்திருக்கேன். கறிவேப்பிலை கொஞ்சம். பூண்டு ரசத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் பேச்சுலர்ஸ் இதுக்காக வாங்கி போட மாட்டாங்கங்கிறதுக்காக பூண்டு அதுவும் வதக்கி பவுடர் பண்ண போகிறேன். நீங்கள் வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக போடுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பூண்டு அவாய்ட் பண்ணிடலாம். மிளகு 2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இது வெந்தயம் 1 டீஸ்பூன். இது நெல்லிக்காய் துருவி வச்சுருக்கேன். இந்த சைஸ் நெல்லிக்காய். ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்து துருவி நல்லா வெயிலில் 2 நாள் காய வச்சு வச்சுருக்கேன். எதுக்காகனா ரசத்துக்கு நம்ம புளி கரைப்போம் இல்லையா, பேச்சுலர்ஸ் புளி கரைக்க சங்கடப்படுவாங்க. அதுக்கு பதிலாக நெல்லிக்காய். 2வது புளி மூட்டு வலியை உண்டாக்கும். புளி உடம்புக்கு நல்லதில்லை. நெல்லிக்காயை சேர்க்கும்போது இன்னும் ருசியும் கூடுதலாக இருக்கும். ரொம்ப ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் பூண்டை நல்லா மொறுன்னு வறுத்துடணும். அப்போ தான் பொடி கெட்டு போகாமல் இருக்கும். பூண்டை நச்சு வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரம் வறுபடும்னு. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பூண்டை வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி கரண்டியில் ஒட்டாத அளவுக்கு அது நல்லா மொறுன்னு வரணும். கரண்டியில் ஒட்டுச்சுன்னா பக்குவம் இன்னும் வரலன்னு அர்த்தம், இன்னும் நல்லா வறுபடலைன்னு அர்த்தம். கரண்டியில் ஒட்டாது. நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ எடுத்துருவோம். இப்போ இதிலே மிளகாயை வறுத்துருவோம். இப்போ துவரம்பருப்பு போதும். துவரம்பருப்பே எடுத்துருவோம். நிறம் மாதிரி வாசம் வந்துடுச்சு. இப்போ மல்லி, இப்போ கொள்ளு எல்லாத்தையும் சில்வர் கடாயிலேயே நீங்கள் வறுத்துக்கோங்க. நான்ஸ்டிக்கில் வறுக்கும்போது அந்த கோட்டிங் உறிஞ்சிக்கிட்டு அந்த பாத்திரமும் வீணாக போயிடும்னு. 2வது உடம்புக்கும் கெடுதல். கொள்ளு வாசம் வந்த பிறகு எடுக்கணும். போதை எடுத்துருவோம். சீரகம், வெந்தயம், இப்போ அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நெல்லிக்காயை ஒரு வதக்கு மட்டும் வதக்கிடுவோம். நல்லா காஞ்ச நெல்லிக்காய் தான், வாசத்துக்காக லேசாக வதக்கினா போதும். இப்போ அடுப்பை அமர்த்திட்டேன். இப்போ பெருங்காயம். அடுப்பை அமர்த்திட்டு பெருங்காயத்தை சேருங்க. போதும், எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு பூண்டு வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வெந்திருக்கணும். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் மிக்சியில் நல்லா அரைச்சிடலாம். கொள்ளை தனியாக முதல்ல அரைச்சிக்கிட்டு மிச்சத்தை அரைக்கணும். இந்த பவுடர் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 4 மாதத்துக்கு கெடாமல் வாசம் மாறாமல் இருக்கும். வெளியில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2 மாதத்துக்கு. ஏன்னா பூண்டு சேர்த்துருக்கோம் இல்லையா, பூண்டு சேர்த்ததுனால 2 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் எப்படி ரசம் வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஆயில் 1 டீஸ்பூன் ஊற்றிருக்கேன். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/2 டீஸ்பூன். இதில் ஃப்ளேவருக்காக 1 பச்சை மிளகாய். பூண்டு ஃப்ரெஷ்ஷாக போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். ஆப்ஷனல் தக்காளி பழம் இருக்கலாம். தக்காளி பழம் நல்லா மசியட்டும். இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு. தக்காளி பழம் நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ 3 கப் தண்ணி.
நம்ம அரைச்ச ரச பவுடர், மூணு கப்புக்கு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசத்துக்கு எப்போவுமே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சீனி சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ரசத்துலலாம் அந்த இனிப்பு சுவை லேசாக இருக்கும், கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்ஷனல், நீங்கள் சேர்த்து பாருங்கள். சீனி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா வெல்லம் ஒரு பிஞ்சு. ரசம் ரெடி. இது சூப்பாகவும் நீங்கள் குடிக்கலாம், புளி சேர்க்காதனால சூப்பாகவும் குடிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தில் குழந்தைங்களுக்கு நெய் ஊற்றி இந்த ரசத்தை ஊற்றி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பேச்சுலர்ஸ்க்கு நல்ல யூஸாக இருக்கும் இந்த பவுடர். எனக்கு நெல்லிக்காயோட அளவு கரெக்டாக இருக்கிறதுனால புளிப்பு சுவை கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு புளிப்பு சுவை பத்தலே நீங்கள் நினச்சிங்கன்னா லெமன் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், இறக்க புகையில் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு புளிப்பு கூடிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரு தாளிக்கையில் ஒரு வரமிளகா தாளிக்கை சேர்த்துக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.